Okay, research methodology, 10th chapter, survey research. ஸோ சர்வே ரிசர்ச் வந்து இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக கதை தான்ப்பா. பேசிக்காக நம்ம வந்து ஒரு நாலேஜ் வச்சுருப்போம்ல ரிசர்ச் பற்றியும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றியும், அதுதான் இந்த ஃபுல் கதை. ஸோ ஃபர்ஸ்ட் கதை வந்து சர்வே ரிசர்ச். சர்வேனா நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்வேயர் இருப்பாங்க, அவங்க கையில் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து நம்மளோட ஆன்சர் என்னன்றதை வச்சு பொதுவாக இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் இதுதான் இந்த மாதிரி ஒரு தாட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சர்வே. ஸோ வாட் இஸ் சர்வேனா, the research that used a survey to obtain a description of a group of people is called survey research. Survey research focuses on a sample and makes generalized about a large sector of the people. ஸோ ஆஸ் ஐ செட், இப்போ ஒரு குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிப்போம், அந்த குரூப்புக்கிட்ட நம்மளுக்கு அந்த ஒரு டாப்பிக்கை வச்சுப்போம், அந்த டாப்பிக்கு பேஸ்டான கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குது, அதிகப்படியாக என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதுதான் தி ஆட்டிடியூட் ஆஃப் த குரூப்பு. அதுதான் அது பேஸாகி இருக்கிற ஒரு பெரிய குரூப்போட ஜென்ரலைஸ்ட் ஓவர்வியூ இதுதான் அப்படின்றத சொல்கிறது தான் சர்வே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் ஃபுல்லாகவே வந்து அந்த கதை தான். சர்வேனா என்ன, அதோட ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கும், எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது தான். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சர்வே எடுக்கலாம். வை பிரியாணி இஸ் த ஹாட் டாபிக் இன் சென்னை அப்படின்றது எடுத்துக்கிட்டோங்களே, இல்லை ஹாட் இல்லை மோஸ்ட் லைக்டு ஃபுட் அமாங் த டீனேஜர்ஸ் அப்படின்றத நம்ம ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு ஒரு சர்வே பண்ண போகிறோன்னா நம்ம யாரை சர்வே பண்ணோம், ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணுவோம்ல. லைக் ஒரு காலேஜ் கோயிங் பீப்புளாக இருப்பாங்க, அதில் வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கும். டீனேஜர் நம்ம சொல்கிறோன்னா 13 18 வரைக்கும் இருக்கிறவங்க, 19 வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே டீனேஜர்ஸ். ஸோ அதில் எல்லா ஏஜ்லேயும் இருக்கிற ஒருத்தரையும் நம்ம சூஸ் பண்ணி ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுறோம். அந்த குரூப்பில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கொஸ்டின் கேட்குறோம். ஏன் உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும், வாட் ஆர் த திங்ஸ் யூ லைக் இன் பிரியாணி, எப்போல்லாம் பிரியாணி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துட்டு அது கீழே வந்து சப் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். அந்த சப் கொஸ்டின்ஸுக்கு பேஸ் பண்ணி அவங்களோட ரெஸ்பான்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அதை வச்சு டீனேஜராக from 13 to 19, this is the reason why they majority of the people like biryani அப்படின்றத நம்ம வெயிட் கொடுக்க போகிறோன்னா 13 ஒரு 4 பேர், 14 ஒரு 4 பேர், 15 ஒரு 5 பேர், 16 ஒரு 10 பேர், 17 18 ஒரு 10 பேர், 19 ஒரு 10 பேர் அப்படின்னு நம்ம ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் 100 எடுத்துக்கிறோம், அவங்களுக்கு போர்ட் பண்ணுறோம். ஸோ சர்வேயோட பேஸே வந்து கொஸ்டின்ஸ் தான். இந்த சர்வே எப்போ ஒரு நல்ல சர்வே ஆகுதுன்னா அதுக்கு நல்ல கண்டென்ட் உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கணும் அண்ட் சென்சிட்டிவான கொஸ்டின்ஸ், அந்த ரிசர்ச்சோட மைய கருத்தை வந்து சொல்கிறதுக்கான பேஸ் கொஸ்டினும் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதர் பேசிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ரிப்போர்ட்டரும் நமக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் வச்சுருந்தா ஒரு நல்ல சர்வே. அப்படி வந்து சர்வே பண்ணுறது வந்து என்னென்ன மெத்தட்ஸில் பண்ணுறாங்க, 3 மெத்தடில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இன்டர்வியூ மெத்தட், இன்னொன்று வந்து ஃபோன் சர்வே, இன்னொன்று வந்து ரிட்டன். ஆஸ் த நேம் சஜஸ்ட் அந்த கதை தான் உள்ள. இன்டர்வியூனா 1-on-1. இப்போ நம்ம மைண்டில் டக்குன்னு நீங்கள் வந்து ஒன்று யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம்னா, இப்போ இந்த பீச்லலாம் மைக் வச்சுட்டு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்களே, அதுதான் இன்டர்வியூ சர்வே. ஸோ அந்த சர்வேயில் வந்து என்ன கேட்பாங்க, அவங்க ஒரு டாபிக் சொல்லிவிடுவாங்க, அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதில் வந்து ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ இன்டர்வியூ சர்வே வந்து ஏன் ரொம்ப வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும்னா 1-on-1 கனெக்ஷன் கிடைக்கும். அவங்க பேசுகிறத வச்சு அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லை நிஜமாக சொல்கிறாங்களா, அவங்க பாடி லாங்குவேஜ் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு இன்டர்பர்சனல் சோஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு டெவலப் ஆகும், கம்யூனிகேஷன் நடக்கும். இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் நடக்கிறது மூலமா we can easily say whether the answer we are getting is true to the knowledge or not true to the knowledge. தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களான்றதை வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிடும். ஸோ இன்டர்வியூ சர்வே வந்து இஸ் ஆல்வேஸ் த பெட்டர் ஆப்ஷன். ஆனால் அதில் வந்து நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, காஸ்ட்டு, ட்ராவலு, எக்கனாமிக்கலாக வந்து அது கொஞ்சம் நாட் ஃபீஸிபிள். ஏன்னா நிறைய தேவை. ஒரு கேமரா வேணும், அதை வந்து வீடியோகிராஃப் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் வேணும், அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு சர்வேவர் வேணும், ஒரு நோட்டர் வேணும், நிறைய வந்து செலவு ஜாஸ்தி. அதில் ஃபோன் சர்வே வந்து மச் மோர் கன்வீனியன்ட். ஏன்னா ஃபோனில் கன்வே பண்ண ரேண்டம் காலிங் பண்ணி கூட ஃபோன் சர்வே பண்ணலாம்.
பட் ஆனால் இதில் சேம் அதே தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். நம்ம ரேண்டமாக ஒருத்தர் கால் பண்ணும்போது அவங்க என்ன மூடில் இருப்பாங்கன்னு தெரியாது, இந்த சர்வே எடுக்கிற மூடில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, அவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, வாட் இஸ் தேர் கரண்ட் மூட் ஸ்விங் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவங்க அந்த இல்லை சம்டைம்ஸ் ஒரு பதட்டமான சுச்சுவேஷனில் இருக்காங்க, ஒரு நெசசரியாக நம்ம இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறோன்னா ஏனோ தானோன்னு கூட பதில் சொல்லலாம். தட் மே நாட் பி ட்ரூ டு தேர் ஃபீலிங்கு. அது வந்து ஃபோன் சர்வேல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து என்னென்னா காஸ்ட் ஆஃப் சர்வேயிங் இல்லை இதில். அப்புறம் வந்து பர்சனல் மீட்டிங்கு, ஃபோனில் பேசுகிறதுமே நேரில் பேசுகிறதுமே இஸ் மோர் ஆர்லெஸ் சேம் தான், நாட் பிக் டிஃப்ரென்ஸ். ஃபோன்லேயும் பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், பட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதெல்லாமும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் சர்வே. ரிட்டன் சர்வே வந்து நமக்கு வந்து டாக்குமெண்ட் பண்ணி ரெப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். வி ஹாவ் அ ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்கும் போது இட் ஸ்பீக்ஸ் பிளேசஸ், அதுதான் மேட்ரு. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு சர்வே உட்காந்து எழுதுறாங்கன்னா அரைச்சா பொரிச்சான்ட்டு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. தே ஷுட் ஹாவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். அவங்க கொஞ்சம் உட்காந்து தெளிவாக இருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிட்டர்னில் வர்றது எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக வேலிடான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி அவங்கக்கிட்டேருந்து நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து வீ கேன் ஃபீல் என்ன எசன்ஸில் எழுதியிருக்காங்கன்ட்டு. டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன இருக்குன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி வாங்கும் போது ஒரு இரிட்டேஷனை கொடுக்கலாம். அதில் மூலயமா நமக்கு ரெஸ்பான்ஸ் முன்ன பின்ன தடுமாறலாம். அண்டு அதை வந்து நம்ம ப்ரொசீஜரலாக எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அது ப்ரொசீஜராக நம்ம அவங்களுக்கு வந்து அதை அவங்க அப்ரோச் பண்ணி முதல்ல அதை நமக்கு பண்ணி கொடுக்கறதுக்கே வந்து நம்ம நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீஃபாக சிம்பிளாக இருக்கணும். ரொம்ப கதை எழுதுகிற எக்ஸாம் எழுதுகிற ஃபீல் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ப்ரீஃபாக சிம்பிளாக இருக்கணும். செகண்ட், கொஸ்டின்ஸ் ஆர்டரிங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். எடுத்தோடனே நமக்கு மெயின் கண்டென்ட்டையோ ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கோ ஃபஸ்ட்டு வச்சிட்டோம்னா அவங்க அதுக்கு பழக மாட்டாங்க. பழகி வந்து எழுதும் போது தான் நம்மக்கிட்ட அவங்கள்ட்ட இந்த ஆன்சரை வர வைக்க முடியும். எடுத்தோடனே சென்சிட்டிவ் டாபிக் கொடுத்துட்டா தே கேனாட் பி ஏபிள் டு ஆன்சர் இட், ஆர் அதில் இருக்கிற எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்கலாம். அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு முதல்லையே சொல்லிடணும் இந்த மாதிரி ஒரு சர்வே எடுக்க போகிறோம். தே ஷுட் பி மென்டலி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சர்வேவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். திடீர்னு போயிருந்தால் அங்கே ஒரு சர்வே இருக்குது எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நோபடி வில் பி இன்ட்ரெஸ்டட் அண்ட் நோபடி வில் பி இன் த மைண்ட் டு டூ இட். அப்புறம் வந்து நம்ம கொடுக்குற சர்வே வந்து சும்மா ஏமாத்து விஷயம் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷ்னலான லுக்காக இருக்கணும். அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வரணும், இந்த சர்வேவை அட்டென்ட் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொண்டுட்டு வரணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு ரிட்டர்ன் சர்வேல. இம்பார்ட்டன்ட் வந்து சோஷியல் டிசைரபிலிட்டி பயாஸ். ஸோ இதில் வந்து என்னென்னா அவங்க எழுதுறதுனால அவங்களோட ட்ரூ கலர் நமக்கு தெரியுதான்னு சொன்னோம்னா 50-50 தான். பிகாஸ் ஒரு ரிட்டனாக டாக்குமெண்ட் நம்ம பண்ண போகிறோம்னு தெரியும் போது எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லுக் குட், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஃபீல் வி ஆர் அ வெரி குட் ஹியூமன். இப்போ ஒரு ஸ்மோக்கிங்கை பற்றி ஒரு டாப்பிக்கை நம்ம சொல்கிறோன்னா ஒரிஜினலாக ஸ்மோக் பண்ணுறவன் வந்து நான் ஸ்மோக்கரு, நான் செயின் ஸ்மோக்கருன்னு எழுதுவான்றது வந்து ரொம்ப கம்மி. ஆமாம், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்ற மாதிரி எழுதுகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. சோஷியலி டிசைரபிளாக இருக்கணும் தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் அதோட நம்பகத்தன்மை வந்து நம்ம கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். we need to analyze it அப்படின்றது தான் ரிட்டன் சர்வே. ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ். அடுத்து கன்சர்ன்ஸ் இன் சர்வே. என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்கும், எதெல்லாம் கொஞ்சம் இதில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம்னா முதல்ல ரெஸ்பான்ஸ் பயாஸ். நான் சொன்ன இந்த சோஷியல் டிசைரபிலிட்டி தான் இந்த ரெஸ்பான்ஸ் பயாஸ்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விட ஒரு பேட் நேமும் வராமல் இருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. தட் இஸ் த ஹியூமன் சைக்காலஜி பிஹைண்ட் ஆல்சோ. ஸோ அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அனலைஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணுற அளவுக்கு ரிசர்ச்சர் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் அ எஃபெக்டிவ் சர்வே. ஒரு சர்வே நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும். எப்படி எஃபெக்டிவாக இருக்கணும், நம்ம போடுற கொஸ்டின்ஸ் மூலமாக தான் அதோட எஃபெக்டிவ்னஸ். நம்ம ப்ளேஸ் பண்ணுற விதத்தில் அவங்களுக்கே தெரியாமல் நமக்கு எல்லா டீட்டெயிலும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். வெரி குட் questioner will give us a very good report. So questioning of the survey is very, very important. Though it may seems to be an easy task, but it is not an easy task. அப்புறம் வந்து adding demographic information. அதுதான் ரிசர்ச்சோட மைய கருத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் ஆர் த சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் த சர்வே. எதில் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் நமக்கு கேட்கணுன்னு இருக்கோமோ அதை ப்ராப்பரான வேர்டிங்ஸில் ப்ராப்பரான லெட்டர்ஸில் போட்டு எழுதணும். பிகாஸ் ஒரு வார்த்தை மாறினா கூட நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் தட்.
இல்லைன்னா அவங்க அதை பார்த்துட்டு இரிட்டேட் ஆகிடலாம், அந்த சர்வே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடலாம். ஒரு வார்த்தை மாறினதுனால அவங்க வேறு ஏதாவது மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இரிட்டேஷன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் பட் ஒன் இஸ் தி கான்ஃபிடென்ஷியாலிட்டி. வந்து அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம், அவங்களுக்கு வந்து நம்பிக்கைத்தன்மை இருக்குன்னு நம்ம சொன்னாலுமே we should make sure that we assure them more than one or twice, such that it is between only you and the paper and me, and that's nothing where it is going to be coming out, because அவங்க வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், பிகாஸ் தே ஷேரிங் their பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்ற போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியை கொடுக்கணும். அதே மாதிரி இஃப் இட் க்ராசஸ்னா தே கேன் டெர்மினேட் தி ரெஸ்பான்ஸ் அட் எனி டைம் வித்தவுட் எனி பெனால்ட்டி. த கான்ஸ்டிடியூட்ஸ் வாலண்ட்ரி பார்ட்டிசிபேஷன் மட்டும்தான் இதில் தேவையே தவிர அவங்க நினச்சா எப்போ வேணால் அந்த ரெஸ்பான்ஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம், அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். செலக்டிங் த மெத்தடாலஜி. ஸோ லாஸ்ட் இஸ் தட் என்ன மெத்தடில் நம்ம போய் அவங்கள்ட்டேருந்து வாங்க போகிறோம். அது சொன்ன மாதிரி நமக்கு அந்த 3 மெத்தட்ஸில் எந்த மெத்தட் நமக்கு பெட்டராக இருக்கோ அந்த மெத்தடை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். எந்த சாம்பிள் ஸ்பேஸுக்கு இல்லை என்ன டாப்பிக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணலான்ற நாலேஜ் வந்து அந்த ரிசர்ச்சருக்கு இருக்கணும். அதே மாதிரி மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த சாம்பிள் ஃபீல்டு. சாம்பிள் ஃப்ரேமை நம்ம வந்து எப்படி எடுக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம ரிசர்ச் அமையும். இட் ஷுட் பி இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரிபடி அண்ட் இட் ஷுட் கிவ் அ பர்ஃபெக்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் தி என்டையர் பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷனோட நான் சொன்ன மாதிரி இப்போ பிரியாணி இஸ் ஃபேவரட் ஃபார் டீனேஜர்ஸ்னால் டீனேஜர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 13 to 19 எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் இன்க்ளூசிவாக இருக்கணும். வெறும் நம்ம 18-19 மட்டும் கூப்பிட்டுட்டு 13 and 14 விட்டுட்டு 15-16 மட்டும் பண்ணால் தட் இஸ் நாட் அன் இன்க்ளூசிவ் திங். ஸோ ஒரு சாம்பிள் ஃபைண்டிங்னும் போது நம்ம எல்லா கேட்டகரியில் இருக்கிற பீப்புள் விச் இஸ் நெசசரி ஃபார் தட் ஸ்டடி ஷுட் பி இன்க்ளூடட். அதுதான் அதுக்கேற்ற மாதிரி சர்வே கொஸ்டின்ஸை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட ஆன்சர் வாங்குறது தான் முக்கியமான விஷயம். இந்த சர்வே கொஸ்டின்ஸில் வந்து எப்படி வந்து இருக்குன்னா 3 இம்பார்ட்டண்ட்டான டொமைன்ஸ் இருக்குது. மெஷர் ஆஃப் மெமரி அண்ட் பிஹேவியர், மெஷர் ஆஃப் ஆட்டிடியூட் அண்ட் ஒப்பீனியன் அண்ட் டெமோகிராஃபிக்னு 3 இருக்குது. மெமரி அண்ட் பிஹேவியர் வந்து அவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு டாபிக் நம்ம செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணுறோன்னா கரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை ரீசெண்ட்லி அவங்க மெமரியில் ஸ்டாண்ட் பை இருக்கிற விஷயமா இருக்கணும். 1947 சுதந்திரம் கிடைக்கும் போது என்ன அவங்க ஃபீலிங் இருந்து நம்ம போய் யாரையாவது கேட்டோம்னா நமக்கு அது தெரியாது. நம்மளோட ரிசர்ச் டாபிக் சர்வேல எப்போவுமே வந்து ஷுட் பி ரீசெண்ட்லி அசோசியேட்டபிளாக இருக்கணும். அதில் வந்து அவங்களுக்கு இன்க்ளூசிவாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க அதை சொல்லுவாங்க, அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லாதவங்கள நம்ம செலக்ட் பண்ணி சொன்னோம்னா we don't get a proper response. அண்ட் ஆட்டிடியூட் அண்ட் ஒப்பீனியன் வந்து அந்த சோஷியலி டிசைரபிளாக இருக்கா இல்லையா, ரெஸ்பான்ஸ் பயாஸ் வந்து இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம ரிசர்ச்சரோட முக்கியமான வேலை. ஏன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஃபீல் குட் அண்ட் லுக் குட் அண்ட் பி குட். அந்த குட்னஸ் வந்து அவங்க இந்த சர்வேல காட்டுறாங்களா இல்லை நிஜமாலே தே ஆர் குட்டான்றதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு we should be capable enough. And last is demographic, as said earlier, the most sensitive part of the research, and it should be properly addressed by the proper people. லாஸ்ட்டாக நமக்கு வந்து இக்னோரன்ஸுன்னு கூட ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலாம். நோ ரெஸ்பான்ஸே இல்லை, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா தென் வி ஹவ் மேட் அ மிஸ்டேக் இன் செலக்டிங் த சாம்பிளை நம்ம சரியாக செலக்ட் பண்ணலைன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி, பிகாஸ் ப்ரிடாமினெண்ட்டாக நோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா தென் தெர் இஸ் அ மிஸ்டேக் இன் தி சாம்பிள் செலெக்ஷன். அதை நம்ம பார்த்து ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கண்டக்டிங் சர்வே ரிசர்ச். ஸோ சிம்பிளி க்ளோஸ் யூர் ஐஸ் அண்ட் திங்க். நான் ஒரு ரிசர்ச் நம்ம பண்ண போகிறோன்னா என்ன ஃபஸ்ட்டு சொல்லுவோம், என்ன ரிசர்ச் என்ன டாபிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராடர் டாபிக், அதில் நம்ம வந்து ரிசர்ச் டைட்டில், என்ன ரிசர்ச் நம்ம டைட்டிலுக்கு ரிசர்ச்சுக்கு நம்ம வைக்க போகிற டைட்டில் நேம், அதுக்கப்புறம் யார் மேலே அந்த ரிசர்ச் பண்ண போகிறோம், சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறது, பார்ட்டிசிபென்ட்ஸ். செகண்ட் ஒன் சாம்பிள் ஸ்பேஸ். தேர்ட் என்ன சர்வே கொஸ்டின்ஸ் போட போகிறோம். இப்போது நம்ம டீனேஜர்ஸ்க்கு போகிறோன்னா அவங்களுக்கு ஏற்ற வேர்டிங்ஸில் அவங்களுக்கு ஏற்ற கண்டென்ட்டில் நம்ம கொஸ்டின்ஸ் வைக்கணும். இதே நம்ம அடல்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் போகிறோன்னா அதுக்கேற்ற வேர்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். ஸோ வாட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் வி கோயிங் டு போஸ்ட் தெம் அப்படின்றது தான் வந்து தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன், வாட் ஆஸ் த மெத்தட் வி ஆர் கோயிங் டு யூஸ். இன்டர்வியூ பண்ண போகிறோமா, ஃபோன் பண்ண போகிறோமா, ரைட்டிங் பண்ண போகிறோமா, எது வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிள் ஈல்டு கொடுக்க போகுது அப்படின்றது தான் வந்து 4வது ஸ்டெப்பு, மெத்தட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து யார் அதை பண்ண போகிறா, ஹூ இஸ் கோயிங் டு பி த ரெப்ரசன்டர். ஸோ செலக்டிங் அ ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள், நமக்குள்ளே யார் பண்ண போகிறா, யார் எடுக்க போகிறாங்கன்றது வரணும்.
வந்தாச்சு, ஆள் வந்தாச்சு, கொஸ்டின் இருக்காது, சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணிட்டா அடுத்து என்ன பண்ணுது நமக்கு அட்மினிஸ்டர். அந்த சர்வே கரெக்டாக போகுதா, இப்போ நம்மளே பண்ணுறோன்னா நமக்கு தேவையான டேட்டாஸ்லாம் கரெக்டாக வருதா, ஆர் வி மிஸ்ஸிங் அவுட் சம்திங் ஆர் இஸ் எவ்ரி திங் இன் த பார்டர் லைன் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து அட்மினிஸ்டர் பண்ணிக்கிட்டே வரணும் த்ரூ அவுட் த ரிசர்ச். ஏன்னா ஒன்ஸ் வி லாஸ்ட் இட்னா திரும்ப அந்த பார்ட்டிசிபென்ட் கிட்ட நம்மளால் போய் பேசுகிறது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அப்போ திரும்ப அவங்க சொல்லும் போது முன்னாடி சொன்னதுக்கும் இப்போக்கும் சேம் ஆன்சர் இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இட்ஸ் நாட் அ ஷூரிட்டி. ஸோ நம்ம ஒன்ஸ் ஆன் அ கிளியர் ஷாட் ஷுட் பி ஒன் டைம் சிங்கிள் ஷாட் கிளியராக இருக்கணும் அப்படின்றது போகணும். ஸோ தட் இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் திஸ் சர்வே. அதுக்கப்புறம் அனலைஸ் த டேட்டா ஃபைண்டிங்ஸ், இன்டர்பிரட் த ரிசல்ட்ஸ். இப்போ வந்த டேட்டாவை அனலைஸ் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணுற வேலை நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். கண்டுபிடிச்சாச்சு, டேட்டா அனலைஸ் பண்ணியாச்சு, வேல்யூஸ் எடுத்தாச்சு, அதை வச்சு ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதை பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் சர்வே ரிசர்ச். லாஸ்ட் இஸ் தி டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். சர்வே ரிசர்ச் என்ன டைப்ஸ்னால் 2 டைப் இருக்குது, கிராஸ் செக்ஷனல் சர்வே அண்ட் லாங்கிடியூட்னல் சர்வே. ஸோ கிராஸ் செக்ஷனல் சர்வேனா ஒரே டைமில் டிஃப்ரெண்ட்டான செக்ஷன்ஸ்லேருந்து நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வேணும். ஸோ இப்போ இந்த பிரியாணி கதை வந்து இட்ஸ் அ கிராஸ் செக்ஷனல் சர்வே. பிரியாணி ஃபார் அ டீனேஜர்னும் போது 13, 14, 15, 16 எல்லாருமே வருது, எல்லா ஏஜ் குரூப்பும் வருது, பாய் அண்ட் கேர்ள்ன்ற ஜெண்டர் கேட்டகரியும் வருது. ஸோ வந்து அது வந்து இட்ஸ் அ கிராஸ் செக்ஷனல், டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்லேருந்து எடுக்கிறது கிராஸ் செக்ஷனல். அது ஆஸ் அ நேம் இஸ் கிராஸ், எல்லா செக்ஷன்லேயும் அவங்களுக்கு வந்து சர்வே எடுத்து கொடுக்குறது. இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டான ஒப்பீனியன் வைக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஸ் செக்ஷன் ஒரு சர்வே மெத்தட். லாங்கிடியூட்னல் வந்து எப்படின்னா ஒரே செட் ஆஃப் பீப்புளில் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் சர்வேயிங் அகெயின் அண்ட் அகெயின் இஸ் அ லாங்கிடியூட்னல் சர்வே. அதாவது இப்போ வந்து நம்ம கிளாஸ் 10th படிக்கிற பசங்களோட ஆங்ஸைட்டி பிஃபோர் த போர்டு எக்ஸாம் அப்படின்னா அதே பசங்களை தான் 12th நம்ம பார்ப்போம். 10th அவங்க ஆங்ஸைட்டி எப்படி இருந்தது, 12th ஆங்ஸைட்டி எப்படி இருக்குது, இந்த இடைப்பட்ட 2 காலத்தில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு அவங்கள கண்டினியூஸாக மானிட்டர் படி ஸ்டடி பண்ணுறோம். சேம் செட் ஆஃப் பீப்புள். ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கணும், அதே 10 பேர் தான் 11th ஸ்டாண்டர்ட்லையும் அனலைஸ் பண்ணுவோம், அதே 10 பேர் தான் திரும்ப 12th ஸ்டாண்டர்ட்லையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சேம் செட் ஆஃப் பீப்புள் ஃபார் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வந்து தான் லாங்கிடியூட்னல் சர்வே. அண்ட் இங்கே வந்து இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த அவங்க சேஞ்சஸ் நடக்கும். அவங்க 10th 12th போகும்போது நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் எதனால் நடந்திருக்கு, வாட் இஸ் த காஸ் ஃபார் தேர் ஆட்டிடியூட்னல் சேஞ்சுன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஜஸ்ட் சேஞ்ச் இருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர வாட் இஸ் த காஸ் ஃபார் இட்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் அ ட்ராபேக். செகண்ட் திங் வந்து இந்த கண்டினியூஸ் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைமுக்கு கமிட்மெண்டடான பீப்புள் இருப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவங்க வந்து அதே கமிட்மெண்ட்டோட ஒரு 2 years 3 years இல்லை மோர் தேன் தட் வாட் எவர் த டைம் பீரியடோ அந்த டைம் பீரியட் வரைக்கும் கரெக்டாக நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்னு சொல்கிறது கிடையாது. ட்ராப் அவுட்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். அதனால ஜென்ரலைசேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆல்சோ அதை கண்டினியூஸாக அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களோ அதுலேயே கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். தட் இஸ் சோஷியல் டிசைரபிலிட்டி ஆர் த ரெஸ்பான்ஸ் பயாஸ் வந்து அவங்கள்ட்ட நிறையவே பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்டில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆங்ஸைட்டியே இல்லைப்பா, நான்லாம் ரொம்ப நல்லா படிக்கிற பையன்ப்பா அப்படின்னு ஒருத்தன் ரிப்போர்ட் கொடுத்துருந்தானா 10th அவன் சர்டன் ரீசன்ஸ்னால சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் டவுன் ஆகிட்டு அவனுக்கு எக்ஸாம் நோக்கி பயம் இருக்குன்னா அவன் வந்து 12th எனக்கு பயம் இருக்குன்னு எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லணும்னு தான் அவன் வந்து நிறைய நினைப்பான். ஏன்னா நம்மளோட க்ரெடிபிலிட்டி நம்மளை இத்தனை நாள் க்ளோஸாக பார்த்துட்ருக்காங்க, நம்ம இப்போ சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட் சொன்னோன்னா தேர் வில் பி எ டிஃப்ரென்ஸ், அதனால் நம்ம பழசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆஸ் அ டைம் இன்க்ரீசஸ் அண்ட் பீரியட் இன்க்ரீசஸ் they try the reporter tried to stay in a consistent format, which is not true to the self and that will destroy the content actual base of the survey. ஸோ அதை வச்சு ஜென்ரலைஸாக ஒரு வேடிக்கை கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். இதுதான் வந்து லாங்கிடியூட்னல் சர்வே. லாஸ்ட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் சர்வே அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் வந்து நமக்கு வந்து ஜென்ரலைஸ்டான இது கிடைக்கிறது, சர்வே கிடைக்கிறது, தட் இஸ் மச் மோர் கன்வீனியன்ட் அண்ட் எக்கனாமிக்கல். மிச்சம் இதெல்லாம் பார்த்தா அப்பரேட்டஸ் இது மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறத விட இது ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட் தான். வால்யூம்னஸ் நிறைய டேட்டா நமக்கு கிடைக்கும். காசாக பணமா சும்மா ஒரு சர்வே டேட்டா தானே, அந்த மாதிரி நிறைய டேட்டா கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணி ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு ஒப்பீனியன் நம்மளால் கொடுக்க முடியும்.
இண்டிவிஜுவல் அக்யூரஸியை வச்சு நம்ம பொதுவாக பேசணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. வாட் இஸ் அ மெஜாரிட்டி கால் அது படி போகிறது தான் இந்த சர்வே ரிசர்ச்சோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னென்னா இந்த ரெஸ்பான்ஸ் பயாசஸ் தான். நமக்கு வந்து அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் கரெக்டாக இல்லையான்றது நமக்கு பார்க்கணும். ரெஸ்பான்சஸ் ஆர் ஜென்யூன் ரெஸ்பான்ஸ் வருமானு சொன்னால் டவுட்டு தான். அதே மாதிரி ஹிண்டரன்ஸ் வந்து லாங்கிடியூட்னல் சர்வே ஸ்டடியில் வந்து இந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுல ஒரு ஹிண்டரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தட்ஸ் ஆல். அண்ட் சாப்டர் 11 எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச். எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச்னால் வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு ஒரு ஈவெண்ட், அதனால் ஒரு எஃபெக்ட் வந்துருச்சு. அந்த எஃபெக்டை வச்சு எதனால் இது நடந்திருக்கு அப்படின்ற காஸை கண்டுபிடிக்கிறது தான் எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச். ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ், இன் திஸ் மெத்தட் த ரிசர்ச்சர் கேன் ஒன்லி ப்ரெடிக்ட் த காஸ் with the help of the result which he is seeing in the present. இந்த ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஒரு எஃபெக்டை பார்க்குறான், அதை வச்சு இது ஏன் நடந்திருக்கும்னு சொல்லி அதோட காசை கண்டுபிடிக்க போகிறான். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குழந்தைகிட்ட ஒரு அரகண்ட் பிஹேவியர் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரகண்ட் பிஹேவியர் எதனால் வந்திருக்கு, வாட் வில் பி த காஸ் அப்படின்னு ரிவர்ஸில் போய் பார்க்குறது தான் எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச். நமக்கு வந்து அதுக்கான காசஸ் என்னவா கிடச்சிருக்கும். ஒன்று வந்து பேரண்டல் ப்ராப்ளம் இருக்கலாம், பேரண்ட்ஸ்குள்ளே ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் பேரண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அப்சர்வேஷனால் அந்த பையன் கற்றுட்டு இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து பியர் குரூப்ஸ் கிட்டேருந்து பார்த்து கற்றுருக்கலாம். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளான ஃபேக்டர்ஸ். இந்த 3 ஃபேக்டரில் ஏதோ ஒன்று நாள் தான் அந்த பையன் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம அதுக்கப்புறம் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி எந்த ஃபேக்டர் ப்ரிடாமினண்ட்டாக ரேஸ் ஆகுது, எந்த ஃபேக்டர் ஒரு ரீசனாக வருதுன்னு பார்த்து அதனால தான் அந்த பையன் வந்து அப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறது தான் எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச். அதாவது ரிவர்ஸில் யோசித்து பண்ணுறது. ஸோ இதோட கான்செப்ட் அண்ட் மீனிங் வந்து இதுதான். இதை போட்டிருக்காங்களா. இதில் வந்து எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரிசர்ச் இன் விச் த ரிசர்ச்சர் ப்ரெடிக்ட்ஸ் த பாசிபிள் காஸ் பிஹைண்ட் த எஃபெக்ட் தட் ஹஸ் ஆல்ரெடி அக்கர்ட். இதுதான் சொல்லியிருக்கான். இது ஒரு எக்ஸாம்பிளோட போட்டோம்னா கான்செப்ட் அண்ட் மீனிங் ஆஃப் அ ரிசர்ச்சில் வந்துடுது. அதுக்கு அடுத்து வந்து அண்ட் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வந்து வேரியபிள்ஸ் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் ஆர் தி காசஸ் அண்ட் டிபெண்ட் வேரியபிள்ஸ் ஆர் தி எஃபெக்ட். ஸோ இங்கே பையனோட அரகண்ட் பிஹேவியர் தான் டிபெண்ட் வேரியபிள், இண்டிபெண்ட் வேரியபிள் தான் காஸ். அந்த காசை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல்லா ரிசர்ச் பிரின்சிபல்லையும் நம்ம என்ன பண்ணுவோம், இண்டிபெண்ட் வேரியபிளை தான் வேரி பண்ணி டிபெண்ட் வேரியபிளில் என்ன எஃபெக்ட் வருதுன்னு பார்க்குறோம். இங்கே அது பண்ண முடியாது. That's how it is different from our regular experimental process. ஸோ இந்த இண்டிபெண்ட் வேரியபிள்ஸை மேனிப்புலேட் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. ஏன்னா அது என்னென்னே நமக்கு தெரியாது. அது என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு ரிசர்ச்சே. ஸோ திஸ் இஸ் ஹவு தி எக்ஸ்பெரிமெண்டல் நார்மல் டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ்லேருந்து இது எப்படி டிஃபர் ஆகுதுன்னா இப்படி தான் டிஃபர் ஆகுது. சரிங்களா? அடுத்து வந்து அதே தான் எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச் அண்ட் தி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சுக்கான டிஃப்ரென்சஸ் கேட்குறாங்க. சேம் இப்போ நம்ம சொன்னதான், எக்ஸ்பேக்டோவில் வந்து காசை கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்பேக்டோவில் காசை வந்து நம்மளால் மேனிப்புலேட் பண்ண முடியாது, காசை வந்து ஆல்டர் மேனிப்புலேட் பண்ண முடியாது, வேரி பண்ண முடியாது. இதெல்லாம் தான் காசு. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் நம்மளோட எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இது வந்து ரெட்ரோ பர்ஸ்பெக்ட் ஆங்கிள் மூலயமா தான் நம்ம பார்க்குறோம். அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அனலைசிங்கே பண்ணுறோம் எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச்சில். பட் அங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரையல் அண்ட் எரரில் கண்டுபிடிச்சி தான் நம்ம கொண்டுட்டு வந்து நிற்கிறோம். ஸோ இதுதான் வந்து அதோட டிஃப்ரென்ஸு. அதையே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோடு அவங்க எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, 2 ஸ்டூடெண்ட் குரூப் எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் குரூப்புக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்மோக்கர்ஸாக இருக்காங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் ஸ்மோக்கர்ஸாக இருக்காங்க. அவங்கள வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் தி அடல்ட்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் பிஹேவியர் பிட்வீன் த 2 group when the other variable is smashed and held constant as possible. அப்படி கான்செப்டாக வச்சு பார்க்குறது, யாருக்கு அந்த ஃபேக்டர் டெவலப் ஆகுதுன்னு பார்க்குறது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். எக்ஸ்பேக்டோவில் அப்படி கிடையாது. ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணுற ஒரு அடல்சென்ட்டை எடுத்துகிட்டு வந்து அவன் ஏன் ஸ்மோக் பண்ணுறான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச். அவங்க அப்பா ஸ்மோக்கரா, இல்லை அவங்க வீட்டில் ஸ்மோக்கிங் யாராவது பண்ணுறாங்களா, இல்லை பியர் குரூப்பை பார்த்து ஸ்மோக் பண்ணுறானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து எக்ஸ் ஃபேக்டோ.
ஆனால் எக்ஸ்பெரிமெண்டல் எப்படி 2 குரூப் எடுத்துப்போம், ஒரு கண்ட்ரோல் குரூப்பு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குரூப். கண்ட்ரோல் குரூப்புக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து நான் ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் நான் ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க. இங்கே வந்து ஸ்மோக்கிங் அடலசன்ஸ் இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸும் ஸ்மோக்கிங்காக இருப்பாங்க. எதனால் வருதுன்னு அப்படி கம்பேரிட்டிவ் பண்ணி பார்ப்போம். இது ரிவர்ஸில் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்ஸோடு இங்கே வந்து முடிச்சுக்கிறோம். அதே தான் திரும்ப வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சோட எஃபெக்டை வந்து பாயிண்ட்ஸில் போட்டிருக்காங்க. போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச்சையும் திரும்ப அதே கதையை தான் சொல்கிறாங்க. இங்கே ஆடடாக ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, போஸ்ட் ஹேவோக் ஃபேலசி அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ஹேவோக் ஃபேலசின்னா இந்த இதில் ஒரு எரர் வரும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, சைல்டோட அரகண்ட் பிஹேவியருக்கு வந்து 3 காரணம் நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு பேரண்டல் கண்ட்ரோல் சரியாக இல்லாதது, பேரண்ட்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லாதது, லாஸ்ட் வந்து பியர் குரூப்பால் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து பேரண்டல் கேர்னால தான் சரியில்லை அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆக்சுவலாக அந்த பையன் பண்ணது வந்து பக்கத்து பையனை பார்த்து பண்ணியிருப்பான். அது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் விட்டுட்டோன்னா அதுதான் போஸ்ட் ஹேவோக் ஃபாலசி. அதோட ரீசன் வந்து வேறையாக இருக்கும், ஆனால் நம்ம வேற ஒரு காசை வந்து சொல்லியிருப்போம். அப்படி மிஸ்மேட்ச் ஆகிறது தான் வந்து போஸ்ட் ஹேவோக் ஃபேலசி. ஏன்னா இது வந்து ஹியூமன் டெண்டன்சி. ஜென்ரலாக நம்ம இது ஒரு ஒரு அரகண்ட் பிஹேவியர், ஒரு குழந்தைகிட்ட பார்க்குற நம்ம பிஹேவியரல் டிஃப்ரென்சஸ் எல்லாமே பேரண்டல் கண்ட்ரோலால் தான் வருதுன்றது ப்ரிடாமினண்ட்டாக நம்ம மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதை வச்சு நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து போஸ்ட் ஹேவோக் ஃபேலசியில் வந்துடும். பட் அப்படி இல்லாமல் கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக இன்டெப்த்தாக ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கரெக்டான ஆன்சரை சொல்லும் போது தான் அது எக்ஸ் போஸ்டோ ஃபேக்டோ ரிசர்ச்சில் வருது. ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது, கோரிலேஷனல் அண்ட் க்ரைட்டீரியான் குரூப்பு. கோரிலேஷன்னா ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக நம்மளோட காசை கண்டுபிடிக்கிறது. எந்த 3 வேரியபிள்ஸ், மோர் தென் 1 வேரியபிள் தான் நமக்கு இருக்கும் எப்போவுமே காஸாக. ஸோ அந்த 3 ஆர் மோர் தென் 1 வேரியபிளில் இருக்கிற காசஸ் எல்லாத்தையுமே கோரிலேட் பண்ணி எது ஆன்சராக, எது காசிட்டிவ் இதுவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து கோரிலேஷன் ரிசர்ச். க்ரைட்டீரியான் குரூப் வந்து என்னென்னா, suppose we are trying to understand the arrogant behavior of a child. அப்படின்னா causes of the arrogant behavior in a child of 10-year-old na, we are taking the same 10-year-old child who does not have a arrogance in nature. Why does not have an arrogance in nature-னு கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு இது இங்கே இவங்கிட்ட இல்லை, அதனால் இவன் அரகண்ட்டாக இருக்கான்னு கம்பேர் பண்ணி சொல்கிறோம். காஸை கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் க்ரைட்டீரியான் குரூப்பு. அது என்னென்னா, இன்வெஸ்டிகேட்டர் செட் அவுட் டு டிஸ்கவர் பாசிபிள் காசஸ் ஃபார் த ஃபினாமினன் பீயிங் ஸ்டடீட் by comparing the subject in which a particular condition is present with the subject of a particular similar background in whom it is absent. அதாவது இவன் அரகண்ட்டாக இருக்கான், இவனோட காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி பண்ணுறோன்னா, இன்னொரு பையன் அதே பேக்ரவுண்டில் இருக்கிற இன்னொரு பையன் who does not have an arrogant behavior, அவனை ஸ்டடி பண்ணி அவன் எதனால் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்றதை கண்டுபிடிச்சி இதெல்லாம் இவனுக்கு ஆப்சண்ட்டாக இருக்குது, அதனால் இவன் அரகண்ட்டாக இருக்கான் அப்படின்னு கம்பேர் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் க்ரைட்டீரியான் குரூப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸும் அட்வான்டேஜஸும் சேமுங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச்சும் அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோவும் சேம் தான். ஃபஸ்ட்டு என்னென்ன கேரக்டரிஸ்டிக், இதில் வந்து காசை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது, இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்டை படிக்கிறது, இங்கே வந்து காசை அனலைஸ் பண்ணி எஃபெக்டோட ஃபினாமினா சொல்கிறது. அதுக்கப்புறம் இண்டிபெண்ட் வேரியபிள், அதாவது காசிட்டிவ் வேரியபிள்ஸை வந்து நம்ம கையில் கண்ட்ரோலே கிடையாது. அதுக்கப்புறம் சர்டன் டேட்டா வந்து இன்டர்பிரிட்டேஷன் இதில் இருக்கும். நம்ம அந்த சொன்னோம்ல, அந்த அரகன்சி வந்து பேரண்ட்னால தான் நடக்குதுன்ட்டு, அந்த மாதிரி வி ஹாவ் அ ப்ரீ இன்டர்பிரிட்டேஷனல் ஐட்டம்ஸு, அது எல்லாமே வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸி. இதுதான் பாசிபிளான இருக்கும், இதை தவிர வேறு ஏதாவது ஃபேக்டர் இருக்கான்னு தான் நம்ம தேடணுமே தவிர பேசிக்கான ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கையில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அப்ராப்ரியேட் சர்க்கம்ஸ்டான்சஸும் ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் இதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. suitable for social and economical groups. இப்போ சோஷியல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஒரு என்விரான்மெண்ட்டில் இப்போ ஐஸ் மெல்ட் ஆகுது, அதுக்கு என்ன காசு அப்படின்னு இந்த மாதிரி ஸ்டடீஸ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல். சைக்காலஜிக்கலுக்கு இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அடிக்டிவ் பிஹேவியருக்கெல்லாம் கூட இது வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜஸில் அப்படியே இதே தான், அப்படியே அட்வான்டேஜில்
இட் இஸ் யூஸ்ஃபுல்னு போட்டு எழுதலாம். பிகாஸ் there is nothing extra. சேம் அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் லெஸ் டைம் கன்சியூமிங் அண்ட் எக்கனாமிக்கல்னு சொல்கிறாங்க. மித்தபடி மிச்சம் எல்லாமே அப்படியே தான். டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும் என்னென்னா எதெல்லாம் அட்வான்டேஜே சொல்கிறாங்களோ அதெல்லாமே டிஸ்அட்வான்டேஜாக போட்டிருக்காங்க. லைக் இட் கேனாட் பி மேனிப்புலேட்டிவ் ஆஃப் தி காசிட்டிவ் ஏஜென்ட்ஸை மேனிப்புலேட் பண்ண முடியாதுன்றாங்க. ரேண்டம் அசைனிங் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் ரேண்டம் செலெக்ஷன் மூலிமா ட்ரூ செலெக்ஷன் படிச்சிருக்கோம். ட்ரூ செலெக்ஷன் அண்ட் குவாசி செலெக்ஷன் படிச்சிருக்கோம். ட்ரூ செலெக்ஷன்னா வந்து யாரை வேணால் ரேண்டமாக பிக் பண்ணி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணலாம். குவாசி செலெக்ஷன்னா எந்த ரிசர்ச்சுக்கு ஏற்ற என்ன பீப்புளை வேணுமோ அவங்கள கொண்டுட்டு வந்து பண்ணலாம். ஸோ இங்கே வந்து அந்த ரேண்டம் அசைனிங் பண்ண முடியாது. யாரை வேணாலும் கூப்பிட்டெல்லாம் பண்ண முடியாது. அந்த ஏஜ் குரூப்னால் அந்த ஏஜ் குரூப் தான், அந்த ஜெண்டர்னால் அந்த ஜெண்டர், அப்படி தான் நம்மளால் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு வந்து பர்ஃபெக்ட் ரீசன் வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஈவன் தோ வி பிரிங் ஆன் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கு பண்ணாலுமே கரெக்டான ரீசனை வந்து நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. லைக் பேரண்டல் கண்ட்ரோல்னால தான் வந்து அந்த குழந்தை வந்து அரகெண்ட்டாக இருக்குன்னா ஏன் பேரண்டல் கண்ட்ரோல் அந்த அரகென்சியை கொண்டுட்டு வந்துச்சுன்ற ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் நம்மளால் கொடுக்க முடியாது. அது என்ன வேணால் இருக்கலாம். அந்த பேரண்ட்டோட வாய்ஸ் டோனாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், இல்லை பாடி லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை என்ன வேணால் இருக்கலாம். எதுன்றது நம்ம கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாதுங்க. அதுதான் அது. சேம் லேக் ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் த வேரியபிள், இண்டிபெண்ட் வேரியபிளில் வந்து நமக்கு கண்ட்ரோல் கிடையாது, ரேண்டமைசேஷன் கிடையாது. நீ படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்டில் சொன்னதையே 3வது 4 பாயிண்டில் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாகவே வந்து அல்டிமேட்டாக இது தான். அவுட்கம்ஸ் ரிசல்ட் டிஃபர் ஃப்ரம் த காஸ் ஆஃப் தி அக்கேஷன். a particular outcome may result from a different cause on different occasion. ஒரு ரிசல்ட் வந்து ஒரு வழியாக தான் வரணும்னு கிடையாது. வேறு விதமாக கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம், வேறு அக்கேஷன்லேருந்து கூட வந்திருக்கலாம். போஸ்ட் ஹேவோக் அசம்ஷன் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இங்கே இருக்கும். அண்ட் லிமிட்டட் சாம்பிள் அண்ட் லிமிட்டட் நம்பர் ஆஃப் அக்கேஷன்ஸில் வச்சு நம்மளால் கன்க்ளூஷன் கொடுக்குறது வந்து ரொம்ப சின்ன இதுவாக தான், ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். இட் கேனாட் பி ஜென்ரலைஸ்டு. அவ்வளோதான். ஒரு சிங்கிள் ஃபேக்டர்னு சொல்லி முடிக்க முடியாது. ஃபைனல் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த தான், பேரண்டல் கண்ட்ரோல் மட்டும்தான் ரீசன் அவனோட அரகன்சி பிஹேவியர் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ ஹாவ் அன் இம்பேக்ட். ப்ரொபோர்ஷனேட்டடாக தான் இருக்குமே தவிர சிங்கிள் சாலிட் கட் அப்படி இருக்காது ரீசன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல்ஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம சொல்ல போகிறோன்னா 3 ஃபேக்டர்ஸ் வந்து எசென்ஷியலி தேவை. என்னென்ன 3 ஃபேக்டர்? அசோசியேட்டிவ் வேரியபிள், சிஸ்டமேட்டிக் ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட், ஆப்சன்ஸ் ஆஃப் அதர் காஸ். இப்போது பேரண்டல் கண்ட்ரோல் தான் சைல்டோட அரகன்சிக்கு காசுன்னு நம்ம சொல்ல போகிறோன்னா அது இந்த 3 க்ரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணணும். என்ன 3 க்ரைட்டீரியா? அசோசியேஷன் வேரியபிள். முதல்ல அது வந்து லாஜிக்கலி அசோசியேட் ஆகணும். ஓகே, பேரண்டல் கண்ட்ரோல்னால அரகன்சி பிஹேவியராக ஓகே, லாஜிக்கலி அக்செப்டபிளாக இருக்குது. நம்ம வந்து டிவி அடிக்ஷன்னால் அரகன்சி வருது, இல்லைனா வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால அடிக்ஷன் வருதுன்னு இன்அப்ராப்ரியேட்டாக லிங்க் பண்ணக்கூடாது. அசோசியேட்டிவ் வேரியேஷனாக இருக்கணும். இதை சொன்னால் நம்புகிற மாதிரி இருக்கணும். அதுதான் அசோசியேட்டிவ் வேரியேஷன். சிஸ்டமேட்டிக் ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு காஸ் நடந்திருக்கணும், அதனால் எஃபெக்ட் நடந்திருக்கணும். இல்லை காசோடு சேர்ந்தப்போல எஃபெக்ட் வந்திருக்கலாம், ஆனால் எஃபெக்ட்டுக்கு அப்புறம் காஸ் வரக்கூடாது. சில்ட்ரன் வந்து அரகெண்ட்டாக மாறிட்ட அப்புறம் வந்து பேரண்டல் கண்ட்ரோல் வந்துச்சுன்னு நம்ம இருந்துச்சுன்னா அது தப்பு. ஃபஸ்ட்டு பேரண்டல் கண்ட்ரோல் இருந்திருக்கணும், அதனால் சைல்டுக்கு வந்து அரகெண்ட்டாக மாறிடணும். ஸோ காஸ் ஷுட் ஃபாலோ தி எஃபெக்ட். எஃபெக்டோக்கு அப்புறம் வந்து காஸ் வரக்கூடாது. அந்த சிஸ்டமேட்டிக் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். ஆப்சன்ஸ் ஆஃப் அதர் காஸ், இங்கே தான் நமக்கு அடி வாங்குவோம். பட் ஆனால் ஆப்சன்ஸ் ஆஃப் அதர் காஸ், இதுதான் ரீசன் நம்ம சொல்லணும். ஆனால் இதில் அப்படி சொல்ல முடியாது. இதுதான் மேஜர் ரீசனாக இருக்கும் தான் நம்ம புட் ஃபோர்த் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அந்த மெஜாரிட்டியை கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். லாஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச். ஸ்டெப்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் ஆர் நார்மல் ரிசர்ச் நம்ம எப்படி எழுதுகிறோமோ அப்படி தான். ஃபஸ்ட்டு ரிசர்ச் ப்ராப்ளமை வந்து போடுறோம், டிசைன் பண்ணுறோம். எந்த ப்ராப்ளமை நம்ம எடுக்க போகிறோன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன லிட்ரேச்சரிக்கலாக என்ன வந்து காசஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த சைல்டு அரகன்சியே ஃபுல் டாப்பிக்காக வச்சு முடிச்சிடுறேன். சைல்டு அரகன்சி எடுத்துருக்கோன்னா என்ன லிட்ரேச்சர் படியா, இல்லை காமன் சென்ஸ் படி, இல்லை சயின்ஸ் படி என்ன பேசிக்கான ரீசன்ஸாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி சரி அரகன்சியை விட்டுருங்க. இப்போது இது என்னது குளோபல் இது ஐஸ் இன் அண்டார்டிகா வந்து மெல்ட் ஆகுது, அதுக்கு எஃபெக்ட். அதுக்கான காசு என்னவாக இருந்திருக்கும்? குளோபல் வார்மிங்காக இருக்கணும், இல்லைனா பர்னிங் ஆஃப் இந்த கேஸஸ்
நான் ஐடியல் கேஸஸ், பர்னிங் ஆஃப் ஹசார்டஸ் கேஸஸாக இருக்கலாம், இல்லை ஓவர் பிளாஸ்டிக் யூசேஜாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து காசட்டிவ் ரீசன்ஸ். ஸோ லிட்ரேச்சர் மூலமா நமக்கு இந்த காசஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் என்ன ஆக்சுவல் ரீசன் நமக்கு தெரிய போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ரிசர்ச் ப்ராப்ளமை டிசைன் பண்ணுறோம், ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து லிட்ரேச்சரிக்கெல்லாம் ரெவ்யூ பண்ணி என்ன அதோட பாசிபிள் காசட்டிவ் ஏஜென்ட்ஸாக இருக்குன்றதை பார்க்குறோம். தேர்ட் வந்து இதெல்லாம் வச்சு ஒரு அசம்ஷன் போடுறோம், அதுதான் வந்து நம்மளோட ஹைப்போதிசிஸ். நம்மளோட அசப்ஷனை நம்ம சஜஷன் கொடுக்குறோம். திஸ் கேன் பி த காஸ் ஆஃப் growing global warming is maybe the cause for the melting of ice in the Antarctica அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோன்னா அது வந்து ஒரு அசம்ஷன், அண்ட் தட் இஸ் தி ஹைப்போதிசிஸ் விச் we are going to formulate. அதுக்கப்புறம் டிசைனிங் த அப்ரோச். ஓகே, போட்டாச்சு, குளோபல் வார்மிங்னால அண்டார்டிகாவில் ஐஸ் உருகுதுன்னு போட்டாச்சு. அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்? அதுக்கான ஒரு ரிசர்ச் பேட்டர்ன். எப்படி நம்ம வந்து ஆல்ரெடி சப்மிட் பண்ண டேட்டாஸ் எடுக்க போகிறோமா, இல்லை எவ்வளோ பொல்யூஷன் எவ்வளோ அதிகமாக இருக்குன்ற சென்சஸ் ரிப்போர்ட் எடுக்க போகிறோமா, இல்லை வந்து நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வர கார்பன் டை ஆக்சைட்னால ஆகுதா. ஸோ அந்த மாதிரி என்ன சப்போர்ட் எடுக்க போகிறோம், எந்த மெத்தடோட சப்போர்ட் நம்ம எடுத்து நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டிசைனில் அப்ரோச்சில் சொல்ல போகிறோம். ஓகே, நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் கேஸ் அதிகமாக வந்து பொல்யூஷன் அதிகமாக நம்ம பண்ணுறதுனால தான் குளோபல் வார்மிங் நடக்குதுன்னு ஒரு கான்செப்டை எடுத்தாச்சுன்னு வைங்களேன். அதை வேலிடேட்ரி ஆஃப் த ரிசர்ச், அதை வேலிடேட் பண்ணணும். சிக்னிஃபிகண்ட்டாக ரெக்கக்னைஸ்டான ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் ஆகிருக்கிறதுலேருந்து கோட்ஸ் எடுத்து நம்ம வந்து அப் டு டேட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வேலிடேட் பண்ணோம் நம்மளோட ரிசர்ச் கான்டாக்ட்க்கு. ஓகே, வேலிடேட் பண்ணியாச்சு. இப்போ ஹையஸ்ட் குளோபல் வார்மிங்ப்பா, நிறைய பொல்யூஷன் நம்ம விடுறதுனால ஆயிடுச்சு. இதனால் நம்ம என்ன கன்க்ளூஷன் பண்ணுறோம்? இதனால தான் வந்து ஹை பொல்யூஷனால தான் வந்து குளோபல் வார்மிங் அதிகமாகுது. குளோபல் வார்மிங் அதிகமாகிறதுனால ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷனும் ஒரு கன்க்ளூஷனையும் நம்ம போடணும். அவ்வளோதான், முடிஞ்சது. தேங்க்யூ. Hi, now we will look on to the 12th chapter of research methodology, which is the research design. Okay, now earlier I explained பண்ண மாதிரி research design is the most important aspect of research, entire research. ஒரு research எப்படி நடக்க போகுது, like how the research is going to take place and what is the start, what is the middle and what is the end of this research ன்னு கம்ப்ளீட்டாக அதை வந்து crafting that research process is called research design. சிம்பிளாக சொல்லணும்னா ரிசர்ச் டிசைன் இஸ் த ப்ளூ பிரிண்ட் ஃபார் யோர் ரிசர்ச். எப்படி ஒரு ரிசர்ச்சை பண்ண போகிறோம்னு நம்மக்கிட்ட இருக்கிற போகிற ப்ளூ பிரிண்ட் தான் ரிசர்ச் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. த மீனிங் அண்ட் கான்செப்ட் ஆஃப் ரிசர்ச் டிசைன் அதுதான் சொல்கிறாங்க. இட் கேன் பி கால் த ப்ளூ பிரிண்ட் அண்ட் இட் இஸ் டு கேரி அவுட் த ஸ்டடி. This gives you the structure of the design, structure of the research, how the research starts and how it goes and what all the variables we are going to choose and what are the subjects that are being that are going to be involved. It gives you the structure of the design and it gives you the forecast to the solution, and it also gives you an idea about what you can expect from this research. That is called research design. சரி, இந்த research design வந்து எப்படி கேரி அவுட் பண்ண போகிறாங்க, வாட் ஆர் த க்ரைட்டீரியாஸ் தட் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் அண்ட் வாட் ஆர் த purpose of research design and what is the principle and what is the criteria, இதெல்லாம் தான் இந்த research design பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கர்லிங்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரிசர்ச் டிசைன் இஸ் அ பிளான், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன். வெரி ஷார்ட் அண்ட் கிளியர் டெஃபினேஷன் ஆஃப் ரிசர்ச் டிசைன். இட் இஸ் த பிளான் ஆஃப் வாட், ஆஃப் ஹவு யூ ஆர் கோயிங் டு டூ த ரிசர்ச். ஸ்ட்ரக்சர்னா how is the research is going to be carried out, and strategy na what are the methods that we are going to use to do this research. So ஒரு research நடக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பண்ண போறீங்க அப்படின்றது தான் கூட. It's just the planning, basement of the research work. அதுதான் வந்து ரிசர்ச் டிசைன். ஸோ ஒரு ரிசர்ச் டிசைன் வந்து எப்படி இருக்கலாம்னா, இட் இஸ் த ஓவரால் ஸ்கீம் ஆர் ப்ரோக்ராம் ஆஃப் த ஸ்டடி. இட் கிவ்ஸ் மோர் ஸ்பெசிஃபிக், இட் பிகம்ஸ் மோர் ஸ்பெசிஃபிக் அவுட்லைன் ஆஃப் த ரிசர்ச் and it is more specific than a plan. Plan நம்ம சொன்னோம்னா, I am planning to go to Goa அப்படின்றது இட்ஸ் அ பிளான்.
but I am planning தாண்டி I am going to go to Goa, I have planned to go to Goa அப்படின்னும் போது it differs. I am planning னா நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. I have planned அப்படின்னு வரும்போது you have draw the structure. I am going to take this, I am going to take this, I am scheduling to go to Goa அப்படின்னும் போது you have scheduled the process. You are going to see how it works. So research design is more of scheduling than of planning அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 சைக்காலஜிஸ்ட் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இது கர்லிங்கரோட எக்ஸ்ப்ளனேஷன். தயர் அப்படின்ற ஒருத்தர் சொல்கிறார், மேயர் அப்படின்றவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க. தயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அன் operationalizing variables, selecting of the samples, collecting of data and analyzing the research அப்படின்றது தயர் சொல்கிறாரு. மேயர்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்க ஹவு ஷீ இஸ் லுக்கிங் அபவுட் ரிசர்ச் டிசைன் வந்து என்னென்னா, இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் 3 பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ரிசர்ச் ஸ்டடி. இது வந்து ஃபர்ஸ்ட் வி நீட் டு திங்க் அபவுட் த குரூப் ஆர் இண்டிவிஜுவல் அண்ட் we need to look as it is a group of individual, same individual versus different individual, the number of variables to be included. அந்த மாதிரி 3 விதமான பேசிக்ஸை வச்சு இது நடக்குதுன்றாங்க. ஏன் இந்த 3 விதமான பேசிக்கு ஏற்ற மாதிரி ரிசர்ச் டிசைன் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இஃப் இட் இன் கேஸ் ஆஃப் குரூப் ஆர் இண்டிவிஜுவல்னால் இட் டிஃபர்ஸ். குரூப்புக்கு ஒரு விதமாக ஜென்ரலைசேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கணும். இண்டிவிஜுவலில் இட் இஸ் மோர் ஆஃப் பர்சனலைஸ்டு criteria நம்ம கொண்டுட்டு வரலாம். So that is a aspect of choosing whether it is group or individual. Next one வந்து சேம் இண்டிவிஜுவல் வர்சஸ் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். சேம் இண்டிவிஜுவல்னால் இப்போ ஸ்பெசிஃபைடாக போடணும்னாலே ஒரு இண்டிவிஜுவல் சேம் கேட்டகரி ஆஃப் பீப்புளில் போடுறோமா, இல்லை இட் இஸ் ஒன்லி அபவுட் த சேம் பர்சனா, ஒரே பர்சனுக்கு டிஃப்ரெண்ட் விதமான வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ அந்த பூபு டால் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே வந்து ஒரு குழந்தைக்கே அக்ரெசிவ் வீடியோ அண்ட் ஒரு குழந்தைக்கே கைண்ட் வீடியோ அப்படி காட்டி அதோட ரிசல்ட் எடுக்கிறது ஒரு விதம். ஒரு ஜானர் ஆஃப் கிட்ஸுக்கு வந்து 2 வேறு வேரியபிள் ஆகி 2 வீடியோஸ் காட்டுறது டிஃப்ரென்ஸ். ஸோ தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் விச் இஸ் சேம் இண்டிவிஜுவல் ஆர் வெர்சஸ் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் டு பி இன்க்ளூடட். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்னால் இப்போ இங்கே அந்த டால் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இட் இஸ் ஒன்லி த வீடியோ தட் இஸ் த வேரியபிள். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஸ்பெசிஃபைடாக நிறைய க்ரைட்டீரியாஸ் உள்ளே கொண்டுட்டு வந்து we are going to make it more crisp and narrowed இருக்க போதா, or it is just going to be a broader view அப்படின்றதும் it is an important aspect of a research design அப்படின்னு சொல்கிறாங்க. So okay, இப்போ இதெல்லாம் types and aspects. No, sorry, these are all definitions and aspects. இப்போ types of research designல பார்க்கணும்னா there are totally how many types? We have 5 types. 5 typesல என்னன்னா, first exploratory, descriptive, correlation, comparative and experimental. So exploratory அப்படின்னா you're going to explore the new genre. அந்த ஜானரை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் இப்போ நம்ம பார்க்குறோன்னா, இப்போ ஏஐன்றது வந்து ரொம்ப ப்ளூமிங்காக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. you're going to know much more about it. Then you will do your research design. If it is focused on exploring the field, then you go into exploring type of research design-க்கு போவீங்க. ஸோ அப்போ அதோட டிசைனிங், அதோட வேரியபிள்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். லைக் உங்களுக்கு மேபி யூ வில் ஹாவ் அ ஸ்மாலர் நாலேஜ் ஆர் ஸ்மாலர் ஃபேக்ட்ஸ் அவைலபிள். அந்த இருக்கிற ஃபேக்ட்ஸை வச்சு உங்களோட வேரியபிள்ஸ், நான் வேரியபிள்ஸ், டிபெண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸை மாற்றுவீங்க. சப்ஜெக்ட்ஸ் கவுண்ட்டு, சப்ஜெக்டோட அவைலபிலிட்டி எல்லாமே அது மாறும். ஸோ எக்ஸ்ப்ளோரேட்டரியாக இருந்தால். டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா we need to collect the data. இப்போ டேட்டா கலெக்ஷன் எடுக்கோங்களேன். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் டைகர், எத்தனை டைகர்ஸ் இருக்காங்க, ஒயிட் டைகர்ஸ் எத்தனை இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதோட டிக்ளைனுக்கு என்ன காரணம் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக். யூ ஜஸ்ட் நீட் டு கலெக்ட் த டேட்டா ஓரியன்டாக இருக்க போகுது. ஸோ தட் இஸ் அ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன். இதுவே வந்து கோரிலேஷன் அப்படின்னா you're going to find the relationship between the variables. சரி, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீச்சர் சப்போர்ட்டில் அதிகமாக இருக்கா இல்லை பேரண்டல் சப்போர்ட்டில் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரிசல்ட் இஸ் ஒன். இப்போ குழந்தையோட அச்சீவ்மெண்ட் ஆர் வாட் இஸ் த ரிசல்ட் த சைல்டு இஸ் கோயிங் டு கெட், ஸ்கோரிங் பேட்டர்ன் தான் இம்பார்ட்டன்ட். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பேரண்டா டீச்சரா அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கேசஸில் கோரிலேஷன். இப்போ கோரிலேஷனில் 3 விதமான ரிசல்ட் வரும். எய்தர் யூ ஹாவ் நோ ரிலேஷன்ஷிப் ஆர் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஆர் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். த சைல்டு வில் பி இஃப் போத் ஆஃப் தெம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்னா, போத் ஆஃப் தெம் டுகெதர், ஐ மீன் பேரண்ட் அண்ட் டீச்சரோட
சப்போர்ட் இருந்துச்சுன்னா the scoring could be better. Only parent இருந்தால் அப்போ ஸ்கோரிங் மே டிஃபர், இட் குட் கோ அப் ஆர் கோ டவுன். ஒன்லி டீச்சர்னா கூட கோ அப் அண்ட் கோ டவுன் இருக்கலாம். இல்லை ரெண்டு பேருமே இல்லைன்னா வாட் வுட் பி தி ரிசல்ட்? ஸோ தேர் ஆர் வேரியஸ் அவுட்கம்ஸ் தட் கேன் பி ஆன்டிசிபேட்டட் இன் த கோரிலேஷன். கம்பேரிட்டிவ்னா பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் இருக்கிற differences. Now we see like இப்போ வந்து அந்த காலத்தில் in 90s what was the in 90s what was the அமௌண்ட் ஆஃப் ஒரு கிராம் கோல்டோட விலை என்னவாக இருந்தது, இப்போ கோல்டோட விலை என்ன இருக்குது, எவ்வளோ தூரம் அது க்ரோத் ஆகிருக்கு, வாட் ஹேஸ் பீன் இட்ஸ் ஃபேக்டர்ஸ், காசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஃபார் தட், இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது கம்பேரிட்டிவ். எக்ஸ்பெரிமெண்டல் இஸ்னா யூஆர் ஃபைண்டிங் சம்திங் நியூ விச் இஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட். இப்போ நான் வந்து இந்த அயன் ராடை ஹீட் பண்ணால் என்ன ஆகுது, கூல் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு ஒரு ஐடியல் அட்மாஸ்ஃபியரில் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பெரிமெண்ட் டு ஐடென்டிஃபை எ நியூ ரிசல்ட். ஸோ தட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் த ரிசர்ச் டிசைன். ஸோ பர்பஸ் ஆஃப் அ ரிசர்ச் டிசைன் அப்படின்னு போனோம்னா என்ன 5 பர்பஸ் இருக்குது. டு மினிமைஸ் த எக்ஸ்பெண்டிச்சர். ரிசர்ச் டிசைன் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கிறதுக்கு ப்ரிஃபரபிள் இருக்கும். அப்போ தான் நிறைய ரிசர்ச்சிங் வரும், ஃபண்டிங் நடக்கும். தென் த ரிசர்ச் குட் ஹவ் will attain a possibility of attaining the solution. ஸோ அது வந்து மினிமைஸ் த எக்ஸ்பெண்டிச்சர். டு கலெக்ட் த ரெலவெண்ட் டேட்டா அண்ட் த டெக்னிக்ஸ். இப்போ ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா அந்த டாப்பிக்கு ரிலேட்டடான டேட்டாஸ் அவைலபிலிட்டி இருக்கணும், டெக்னிக்ஸ் அவைலபிள் இருக்கணும். டு ப்ரொவைட் ப்ளூ பிரிண்ட் ஃபார் த பிளான். as I said, ஒரு கம்ப்ளீட்டாக அந்த ப்ரொசீஜருக்கு அதுக்கான ஒரு அவுட்லைன் வந்து அது கொடுத்துருக்கணும். டு ப்ரொவைட் அன் ஓவர்வியூ டு தி அதர் எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ somebody else is going to carry forth our work or from start another research from our research na, they should have a clear idea about how this has been done. So even they can use the same method or alter any other method according to their wish. So அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிற அளவுக்கு it should be carry forth to the next person. It provide direction. That's what அவங்களுக்கு இதுக்கப்புறம் இருக்கிற ஹெட் ஆஃப் த ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச்சிங் ஐடியாஸை வந்து தி ஷுட் பி ஏபிள் டு ஹெல்ப் தெம் டு கைட் இட். ஸோ க்ரைட்டீரியா ஆஃப் அ குட் ரிசர்ச் டிசைன் வந்து we have around 10 points. So criteria again, you put all this together, you will get this idea, ரிசர்ச் டிசைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடச்சிடும். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவிட்டி மீன்ஸ் இட் ஷுட் ஸ்டிக் ஆன் டு த டாபிக். நான் இப்போ நம்ம வந்து we are going to find the effective IQ level of a child அப்படின்னா we should stick on to that and we should not deviate from that. அது ஃபோக்கஸ்டாக மட்டும்தான் இருக்கணும். ரிலையபிலிட்டி அப்படின்னா இட் ஷுட் பி கிரவுண்டட் டு த கான்செப்ட் அண்ட் இதை வந்து திரும்ப நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரிலையபிளான சொல்யூஷன்ஸை வேலிடேட் பண்ணி இருக்கணும். தேர்ட் வந்து வேலிடிட்டி வந்து என்னென்னா இப்போது இது வந்து ரொம்ப கரெக்ட் அப்படின்றத தே ஷுட் பிலீவ் இட். இன்கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு சே தி ஐக்யூ லெவல் ஆஃப் திஸ் பர்சன் இஸ் 100 அப்படின்னா சும்மா ஒன்று அசம்ஷன்ஸோ ஆன் ஃபேக்சுவல் பேசிஸ்லேயும் இட் ஷுட் நாட் கம். இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் சம் ஸ்பெசிஃபிக் மெஷர். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கேலிங் சிஸ்டம் பண்ணியிருக்கணும், அந்த ஸ்கேலிங் சிஸ்டமோட ஸ்கோர் இதுவாக இருந்திருக்கணும், அந்த ஸ்கோரை வச்சு இவங்களுக்கு இந்த ஸ்கோரு நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ இட் ஷுட் பி வேலிடான ஒரு அவுட்கம்மாக இருக்கணும். Generalizability. Mainly no research would be successful if it is a single person or single people related இருந்தா it should not be success. It should be applied to a diverse population, then only it is effective. Diverse population அதை அட்ரஸ் பண்ணணும்னா generalization இருக்கணும். generalization நடந்தாதான் வந்து this will help. அப்புறம் வந்து adequate information. ஒரு ரிசர்ச் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப் அண்ட் இட் இஸ் நாட் easy thing to do. When you are doing a research, it may take around 3 years, 5 years, 10 years. After all that, it should give you a wider knowledge, wider aspect of the cover. It should have covered and it should have spoken about the different perspectives. Not only single perspective மட்டும் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணுறதுல வந்து will not be used. அப்புறம் subsequent questions நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ரிசர்ச் திரும்ப நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு ரிசர்ச் டாபிக் நம்ம எடுக்கணும். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் த சக்ஸஸ் ரேட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னா வாட் ஆல் த ஃபேக்டர்ஸ் தட் ஆர் கோயிங் டு அஃபெக்ட் இட்னா எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி நீங்கள் வந்து கொண்டுட்டு வரணும். அட்லீஸ்ட் ப்ரிடாமினெண்ட்டாக ஒரு ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு விஷயமாவது எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணணும். ஒரே ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் வச்சு பண்ணோம்னா இட் வில் நாட் பி ஃப்ரூட்ஃபுல். Then theory basis. Okay, when a research becomes a fact or when the research becomes a trade line அப்படி எப்போ வரும்னா it should be validated by the theory. இப்போ தியரியாக சொல்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது ஒரு ஃபேக்டாக மாற்றுறது தான் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ ரிசர்ச்.
we say gas is being acids are being secreted in our stomach அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆசிட் செக்ரீட் ஆகுதுன்னு வந்து ஒரு தியரியாக இருந்துச்சுன்னா there should be a live experimental research to prove that acid being secreted in your stomach, then only it will become a fact. ஸோ தியரி பேசிஸோடு இருக்கிறத ஒன்று நீங்கள் வேலிடேட் பண்ணாலே it becomes a fact and it will be a successful research. situational அப்படின்னா reflect the setting of an investigation, like இது வந்து intergroup rivalry, demoralization compared to the of additional comparison of group who are not directly contact with the original group. It should be like different areas or different aspects of the group எல்லாத்தையும் வரணும். The use of additional comparison group who are not in direct contact with the original group. See, if we are talking about a particular class of people or particular region of a people, their behavior would be different, and the behavioral difference வந்து could be influenced by some other group or could be influenced by some other region or some other way, ஒரு bigger aspect of இது இருக்கும். அதையும் it should be able to addressing அப்படின்றது தான் situational. Feasibility is subject to variation. When you are doing a research, any other variable you find to be valid to your research should have a space to accommodate that as well. Reductance வந்து it's the flexibility, that's what I said, there should be a space such that you can accommodate that variable also into your research. Efficient வந்து we all know it should be அந்த மாதிரி too many variables add ஆனாலும் it should have a efficient result வந்து produce பண்ணுறதுக்கு capabilityயான ஒரு research design இருக்கணும். So these are all the characteristics of a research design. Principles of a research design அப்படின்னா there are only two basic objectives: to provide answers to the research question and to control the variance under study. So ஒரு research design ஓட ultimate purpose itself, it should give you the answer for your research topic, whatever the research problem which you have taken, and அதுக்கு அது answer provide பண்ணும். அதுதான் first and foremost objective. Second வந்து to provide that answer there would be various other influencing factors. அந்த influencing factors or errors நம்ம hypothesisல பார்த்தோம்ல, type 1 error, type 2 error, அந்த மாதிரி any other errors that are occurring or any other systematic errors or functional errors எது வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். Most of the research problems when you take researchனா plus or minus 10%, plus or minus 1 or 2 அப்படின்னு நம்ம போடுறாங்கனால it is negligible to the variance. அந்த மாதிரி 1-2 எங்கேயாவது தப்பு நடக்கலாம். இட் இஸ் ஆல்சோ அப்படி போயுமே this will stand valid அப்படின்னு சொல்கிறது தான் வந்து the control of variance under study. இப்போ வேரியன்ஸ் அப்படின்னா என்னென்னா the main principle of the research design is to control the variance. அந்த வேரியபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது to the maximum. எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக வேரியன்ஸை வந்து நம்ம கொண்டுட்டு வந்து வைக்கிறோமோ தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் அ ரிசர்ச் டிசைன். ஸோ அப்படி பார்க்கும்போது வேரியன்ஸ் கண்ட்ரோல் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த ரிசர்ச் டிசைன். இட் டிஸ்கிரைப்ஸ் த எக்ஸ்டென்ட் டு விச் த ஸ்கோர் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். The researcher is directly concerned with 3 types of variance, namely experimental variance, extraneous variance and error variance, which is in page number 184ல இருக்குது. அங்கே வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்றது 3 டைப்ஸ் சொல்கிறாங்க: எக்ஸ்பெரிமெண்டல் வேரியன்ஸ், எக்ஸ்ட்ரானியஸ் வேரியன்ஸ் அண்ட் எரர் வேரியன்ஸ். எக்ஸ்பெரிமெண்டல் வேரியன்ஸ்னால் த வேரியன்ஸஸ் விச் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் சி. அதாவது இப்போ இந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதும் போது ஆங்ஸைட்டி வர்றது வந்து it is because of that teacher's voice இல்லை எக்ஸ்டர்னல் சோர்ஸாக அந்த மாதிரி பார்க்குறது எல்லாமே வந்து வேரியன்ஸ். அண்ட் ஆங்ஸைட்டி கம்ஸ் பிகாஸ் புவர் ஸ்டடியிங், சரியா ப்ரிப்பரேஷன் இல்லாமல் கூட இருக்கலாம், ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். இப்போ நம்மளோட வேரியன்ஸாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் வாய்ஸ் தான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் வாய்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வேரியன்ஸாக வைக்கிறோம். ஸ்ட்ரிக்ட்னஸ் ஆஃப் த டீச்சரை வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வேரியன்ஸாக வைக்கிறோன்னா தட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் வேரியன்ஸ். எக்ஸ்ட்ரானியஸ் வேரியன்ஸ் இஸ் வாட் ஐ டோல்ட் earlier. அங்கே ஒரு லவுட் ஸ்பீக்கர் இருக்கும், அந்த சவுண்டு சடனாக கேட்கும் போது கூட this child may find trouble in recalling the answers. So that will become the extraneous variance. எரர் வேரியன்ஸ்னால் இந்த 2 வேரியன்ஸோட இம்பேக்டில் வர்ற அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேல்யூஸை கரெக்டாக கோரிலேட் பண்ண முடியாமல் விடுறது எரர் வேரியன்ஸ். ஸோ த பிரின்சிபல் மெயின்லி லைஸ் டு மேக்ஸிமைஸ் த வேரியன்ஸ் ஆஃப் த வேரியபிள். மேக்ஸிமைஸ் த வேரியன்ஸ் ஆஃப் த வேரியபிள் அப்படின்னா த சப்ஜெக்ட்
variance which we have taken, அதாவது இப்போ நம்ம பூபுடால் எஃபெக்ட்ல பார்த்தோம்னா the aggressive video and the kindness video are the two variables which we are taken into study. அது ரெண்டுத்தோட வேரியன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறது இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ அந்த ரெண்டுத்தோட வேரியன்ஸை எக்ஸ்பெரிமெண்டல் வேரியன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுவோம். இப்போ இன்னும் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருங்க, வென் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி த எஃபெக்ட் ஆஃப் அயன் இன் யுவர் பாடி அப்படின்னா த வேரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி ஆஃப் அயன் யூ ஆர் கிவிங் த பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சே 100, 110, 120 அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னா இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் வேரியன்ஸ் பார்க்கணும், ப்ராப்பரான ஒரு டிஸ்டிங்விஷ்டான ரிசல்ட் தெரியணும்னா திஸ் 10 milligram difference will not make a big difference. But when you go into 50 milligram, 100 milligram and 150 milligram, in the double நீங்கள் பண்ணிட்டு போகும்போது we can find a very good variance. அப்போது கரெக்டாக உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். டோசேஜ் மாத்திரை நம்ம சாப்பிட்றதும் அதுதான். 5 milligram போடும்போது ஒரு எஃபெக்ட் இருக்கும், 10 போட்டால் ஸ்ட்ராங்கர் டோஸ் இருக்கும்போது the body will react to it. So when we want to maximize the variance-னா நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டல் வேரியன்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். செகண்ட் வந்து டு கண்ட்ரோல் தி எக்ஸ்ட்ரானியஸ் வேரியன்ஸ். எக்ஸ்ட்ரானியஸ் வேரியன்ஸை வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய அன்வான்ட் வேரியன்ஸ், நம்மளோட கண்ட்ரோல் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அன்வான்ட் வேரியபிள்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னா 4 மெத்தட்ஸ் இருக்குது, விச் இஸ் ரேண்டமைசேஷன், எலிமினேஷன் அண்ட் மேட்சிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோல். ரேண்டமைசேஷன் அப்படின்னா த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ரேண்டமைசேஷன் அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்டை நம்ம எடுக்கிறோம்ல, நம்ம யார் மேலே இதை புகுத்த திஸ் ரிசர்ச்சை we are going to apply அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, that should be from the whole population. இப்போ நம்ம ஏர்லியராக சொன்ன மாதிரி நான் ஒரு 4th standard படிக்கிற குழந்தைகளிலிருந்து மாரல் ஸ்கில்ஸை அனலைஸ் பண்ண போகிறேன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிற 4th standard படிக்கிற பிள்ளைங்க இஸ் மை பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷன்லேருந்து ரேண்டமாக நான் சூஸ் பண்ணேன்னா then my extraneous variance கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி எனக்கு நிறையா இருக்கும். இப்போது வாட் டஸ் தட் மீன் அப்படின்னா, இப்போ நான் பர்டிகுலர் ரீஜன் பர்டிகுலர் ஒரு ஏரியா ஓரியன்டாக எடுக்குன்னா எல்லா குழந்தைக்கும் வில் ஹாவ் அ சேம் என்விரான்மெண்டல் எஃபெக்ட். The environmental effect would be the same for everybody. Say if I am taking students from a slum area அப்படின்னா அவங்க எல்லார் மைண்டுக்குள்ளேயுமே சேம் ப்ராப்ளம், சேம் என்விரான்மெண்டல் கண்டிஷனிங் இருக்கும். If I am taking the kids only from the rich group அப்படின்னா they will all have the same environmental inhibitions or environmental influences in their mind. But if I am taking people from both the conditions தான் எனக்கு actual result கிடைக்கும். This environmental influence will be eliminated. அப்போ தான் வந்து ஆர் கண்ட்ரோல்டு. 2 குழந்தைங்களுக்குமே இந்த சுச்சுவேஷனில் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளால் அப்போ தான் பார்க்க முடியும். ஸோ த ரேண்டமைசேஷன் means the random selection of experimental units from the larger population. என்னோட ஹோல் பாப்புலேஷன்லேருந்து ரேண்டமாக நான் ஒரு 10 பேரை எடுத்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் ரேண்டமைசேஷன். அந்த மாதிரி ரேண்டமைசேஷன் பண்ணும்போது என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் அவுட் சைடு இன்ஃப்ளூயன்சஸ் கேன் பி நெக்லெக்டட் ஆர் கேன் பி மினிமைஸ்ட். எலிமினேஷன் அப்படின்னா இப்போது நம்ம டிபெண்ட் வேரியபிள்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சபிள் அண்ட் மேக்ஸிமைசபிள். நம்ம டிபெண்ட் வேரியபிள்ஸ் நம்ம டிசைட் பண்ணுறது. வாட் வேரியபிள் should be caused to give us the desirable effect அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறது இட்ஸ் த டிபெண்ட் வேரியபிள். பட் these independent variables are the ones which we cannot alter or manipulate. அந்த வகையில் வர்றது வந்து இந்த ஏஜ், ஜெண்டரு, ஹைட்டு, வெயிட்டு, all these and all we cannot influence or we cannot manipulate. So இந்த மாதிரி இருக்கிற அன்வான்டாக இருக்கிற இந்த independent variablesலாம் eliminate பண்ணிட்டோன்னா we can get a precise idea. Say if you want to know the pain which is encountered by the women during their period அப்படின்னா we will choose only the women who are menstruating. We will not choose the women who are not menstruating or who have attained their menopause. அந்த மாதிரி அவங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் செக்ஷனை மட்டும் ஓரியன்ட் பண்ணிட்டோம்னா then we will have a better idea. And obviously we cannot involve the males into this. அந்த மாதிரி இந்த மாதிரி இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு தேவையில்லாத இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் ஷார்ட் பண்ணிட்டோம்னா we will have a better result. ஸோ அது எலிமினேஷன். மேட்சிங் அப்படின்னா இப்போது மேட்சிங் வந்து வேரியபிள்ஸ் ஆர் ஈக்குவேட்டட் ஆர் ஹெல்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அக்கார்ஸ் ஆல் த கண்டிஷன்ஸ். இப்போது வி ஆர் சூஸிங் சில்ட்ரன் ஆஃப் அ பர்டிகுலர்
ஏஜ் அப்படின்னா அந்த சில்ட்ரன் வந்து we should be holding the age. அதாவது 4 year oldனா it should be only 4 year old. எக்ஸாக்டாக 4 year old தான் எடுக்கணும். 4.5 years, 4.4 வயசு or 5 years அந்த மாதிரி வேரியபிள் இல்லாமல் எக்ஸாக்ட்லி 4. we can also choose like children who are born in this month of this year அப்படின்னா we'll get a precise same மேட்சிங்காக நமக்கு கிடச்சிரும். லைக் 4 year old as on 2010 as on 2011 அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரிசைஸ் பண்ணிட்டோம்னா சேம் மேட்சிங்கில் we can takeனா our result would be maximized. Last type is the statistical control. Statistical control is the கோவேரியன்ஸ் அப்படின்றது கான்செப்ட் என்னன்னா இந்த வேரியபிள்ஸ்க்குள்ளே வர டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல அதுதான் கோவேரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேரியபிள்ஸ் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி அட்ஜஸ்டட் டு ரிமூவ் த எஃபெக்ட் ஆஃப் த அன்கண்ட்ரோல்டு சோர்சஸ். அதாவது இங்கே என்னென்னா in this approach no attempt is made to retain the influence of the secondary variable. In this technique one or more secondary variables are measured and the dependent variables is statistically adjusted to remove the effect of the uncontrolled source of variance. Applying analysis of covariances is one such technique. It is used to remove the statistical. அதாவது என்னென்னா நீங்கள் வேரியன்ஸஸை வந்து அன்வான்ட் வேரியன்ஸனால வர எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற எஃபெக்ட்ஸோட டிஃப்ரென்சஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கோவேரியன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. கோவேரியன்ஸ் வந்து என்னென்னா இந்த டெக்னிக் ஒன் ஆர் மோர் செகண்டரி வேரியபிள் ஆர் மெஷர்ட் அண்ட் டிபெண்ட் வேரியபிள் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக். இப்போது நிறைய வேரி இருக்குது. இப்போ ஏஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஜெண்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்புறம் வந்து அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட் இந்த மாதிரி இத்தனைலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா இதில் ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 4 to 5 years அப்படின்னு கூட நம்ம மாற்றிக்கலாம். 4 years அப்படின்னு மட்டும் ப்ரிசைஸாக வைக்காமல் 4 to 5 years அட்ஜஸ்ட் பண்ணிட்டா ஒரு ப்ரிடாமினண்ட்டாக ஒரு ஜென்ரலைஸ்ட் ஒப்பீனியன் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ தட் இண்டிபெண்ட் வேரியபிள் கேன் பி அட்ஜஸ்டஸ் அக்கார்டிங் டு அவர் டிபெண்ட் வேரியபிள் அப்படின்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோல். தேர்ட் அண்ட் லாஸ்ட் பிரின்சிபல் இஸ் த to minimize the error variance. To minimize the error variance வந்து என்னென்னா மோர் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் நம்ம பண்ணும் போது we can control the just a minute we can control the error. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா it is they may be related to what is the error variance is defined as those variance or variabilities in the measures which occur as a function of the factors not controlled by the experimenter. So error variance are the variance that are caused by the independent variables. Only the dependent variable is controlled by the experimenter. Only the aggressive video and the kind video is controlled by the experimenter, not the gender, boy, girl or whatsoever is not controlled by the researcher. Differences that are caused by this independent variables is called the error variance. This error variance has to be minimized. So they may be related to what is commonly called as error of measurement, such as differences in the trials, differences in the condition, temporary emotional state of the subject and fertility. இப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா if you are going to continuously examine the people, இப்போது டெஸ்ட்டு ப்ரீ டெஸ்ட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பர்சனுக்கு நீங்கள் கொஸ்டினர் கொடுத்துட்டீங்க, அவங்கள வந்து அனலைஸ் பண்ண சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிட்டு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு அவங்களுக்கு அந்த கொஸ்டினர் கொடுத்து ஆன்சர் பண்ண சொன்னிங்கன்னா the subjects will be aware of the questions already. எது சோஷியலி டிசைரபிளான ஆன்சராக இருக்கும்னு they will have an idea. ஸோ இவங்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் அதையே கொடுக்கும் போது எரர் ஆஃப் வேரியன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் வேறு செட் ஆஃப் பீப்புள் இல்லை வேறு செட் ஆஃப் கொஸ்டினை ரெடி பண்ணால் தான் இந்த எரர் ஆஃப் வேரியன்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். So this is another important aspect to minimize the error of variance. So type of next one வந்து type of experimental research problem. So மொத்தம் வந்து there are 3 types of research experimental research problem, and with this chapter gets over. The 3 typesல வந்து first என்னன்னா single case experimental design, quasi experimental design, experimental design. Single case experimental design as the name suggests, it is only the single
person that is being examined or only the single patient or single ஒரு பர்சனை பற்றி மொத்தமாக படிக்கிறது. ஸோ இந்த இப்போ ஒரு பர்சனை பற்றி மொத்தமாக படிக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் வந்து என்னென்னா யூ கேன் ஹாவ் த நூக் அண்ட் கார்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஈவெண்ட். அதை பற்றி மொத்தமாக அவங்கக்கிட்டேருந்து கேட்டு வாங்கிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் வந்து அதை ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இது ஒருத்தரோட தனிப்பட்ட ஒப்பீனியனாக தான் இருக்குமே தவிர தட் கேன் நாட் பி ஜென்ரலைஸ்டு. ஸோ தட் இஸ் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் அ சிங்கிள் கேஸ் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் அப்படின்னா ஹியர் வந்து த எக்ஸ்பெரிமெண்டர் கேன் நாட் ஹாவ் அ ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ அந்த பூபுடால் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து the researcher பண்டூரா வந்து என்ன பண்ணார், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் மட்டும்தான் அவரால் பண்ண முடியும். the way the children react, the way the children respond வந்து it's not controlled. அதை வந்து அவங்க குரூப்பாக உட்காந்து பார்க்கலாம், நின்றுட்டு பார்க்கலாம், உட்காந்து பார்க்கலாம், படுத்துட்டு பார்க்கலாம், எப்படி வேணால் அந்த வீடியோவை அவங்க பார்த்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண only certain level of restriction given to a experimental process is called a quasi experimental design. ஈவன் இந்த சர்வே அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் கொஸ்டினரை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். த ரெஸ்பான்ஸ் அண்ட் த வே தே ரியாக்ட் வந்து டிஃபர் ஆகும். அண்ட் அவங்க இப்போது ஒருத்தவங்க வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக சமைச்சிட்ருக்காங்க அப்படின்ற போது அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சர்வே எடுத்திங்கன்னா அவங்களோட ப்ரெஷர்ஸ், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ், எக்ஸ்டர்னியஸ் வேரியபிள்ஸ் மூலமாக அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அது மூலிமா இது வந்து அதில் வந்து அவங்க நார்மலாக கரெக்டாக சொல்கிற பதில் கூட தப்பாக கூட சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் quasi experimental designs where only you have a partial control. Experimental design is the complete control. The laboratory setupல நீங்கள் பண்ணக்கூடிய ரிசர்ச் தான் வந்து experimental research. This research has 6 types இருக்கு. இந்த 6 types வந்து என்னென்ன அப்படின்னா, the first one is the within the subject design. The first one வந்து between the subjects design, within the subjects design. Third one வந்து mixed design. Fourth one வந்து classical pre-test post-test design. Solomon 4 group design and factorial design. இந்த 4 designs இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து என்னென்னா பிட்வீன் த சப்ஜெக்ட் டிசைன் அப்படின்னா இது அப்சர்வர் ஒன்லி சப்ஜெக்டுக்குள்ளேயே வந்து ஈச் சப்ஜெக்ட் இஸ் அப்சர்வ் ஒன்லி அண்டர் ஒன் ட்ரீட்மெண்ட்டு. அதாவது அக்ரெசிவ் வீடியோ மட்டும் ஒரு குழந்தைக்கு காட்டுறாங்க, அந்த குழந்தைக்கு வெறும் அக்ரெசிவ் வீடியோ மட்டும்தான் காட்டுறாங்க. ஸோ ஒன்லி த சப்ஜெக்ட் இஸ் அண்டர்கோஸ் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். வித்தின் த சப்ஜெக்ட் டிசைன் ஆர் ரிப்பீட்டட் டிசைன் வந்து என்னென்னா அப்சர்வர் the subject is observed under all the treatment condition. The same children who have been shown the aggressive video are shown the kind video as well. The same subject is been subjected to different treatments. Other within the subject design or repeated design. Mixed design abdina both the children are shown both the designs and the control group is also shown the designs. Involve subjects and some areas within the subject. Several factors, kind video, aggressive video and no video எல்லாமே அந்த குழந்தை பார்க்கும். ஸோ அது வந்து மிக்சட் டிசைனு. கிளாசிக்கல் ப்ரீ டெஸ்ட் போஸ்ட் டெஸ்ட் அப்படின்னா particular participants is randomly divided into 2 groups. One group becomes the experimental group. Only the experimental group is subjected to the variables. அதாவது என்னன்னா இப்போ ஒரு அந்த 4th ஸ்டாண்டர்ட் குரூப் படிக்கிற பசங்களே வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒருத்தங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஐ மீன் த ரிசர்ச் நம்ம என்ன வேரியபிள் காட்டணுமோ அதை மட்டும் காட்டுறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு ஒன்றுமே காட்டுறது இல்லை. ஸோ இது வந்து கிளாசிக்கல் ப்ரீ டெஸ்ட் அண்ட் போஸ்ட் டெஸ்ட். ஸோ அப்போது தி அதர் குரூப் வில் பிகம் த கண்ட்ரோல் குரூப். control group which has no treatment before and after, ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்காது. பட் திஸ் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் வில் ஹாவ் அ ட்ரீட்மெண்ட் அண்ட் போத் த எஃபெக்ட் வில் பி சீன். அதுவே வந்து சாலமன் 4 குரூப் டிசைன் அப்படின்னா இதில் தான் இந்த ஃபோர் குரூப் டிசைன் அப்படின்னும் போது 2 groups receive the pre-test and post-test, 2 groups receive only the post-test. ஸோ அப்படி என்னென்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பிஃபோர் the test will be given before the treatment is given and the test will be taken after the treatment given. For the other group only the ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் எடுப்பாங்க. சே இன் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு டோலோ போடுறோன்னு வைங்களேன், உடம்புல வந்து ஃபீவர் என்னன்றதை வந்து பிஃபோர் டோலோ கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுப்பாங்க. டோலோ கொடுத்தோன்னையும் ஃபீவர் டெம்பரேச்சர் என்னவா இருக்கணும் எடுப்பாங்க ஒரு குரூப்புக்கு. இன்னொரு குரூப்புக்கு வந்து என்னென்னா ஃபீவர் வந்துட்டு அப்புறம் டோலோ மட்டும் கொடுக்குறாங்க. டோலோ கொடுத்தோன்னே என்ன எஃபெக்ட் வந்திருக்கு அப்படின்னு மட்டும் பார்ப்பாங்க. முன்னாடி பிஃபோர் த இன்டர்வென்ஷன் ஆஃப் டோலோ வந்து கணக்கில் எடுக்க மாட்டாங்க. அது வந்துட்டு அப்புறம் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அது மட்டும்தான் எடுப்பாங்க. அது 4 குரூப் டெஸ்ட்டு. ஃபேக்டோரியல் டிசைன் அப்படின்னா
it's a similar to the classical design except additional samples are used. Each group is exposed to different experimental manipulation. இப்போ நம்ம ஒரு குரூப் வந்து அக்ரெசிவ் வீடியோ மட்டும் காட்டுறோம், அதோட ரிசல்ட் மட்டும் பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் எமோஷ்னல் வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒரு ஒரு டால் ரூம்குள்ளே விட்டால் என்ன வரும். ஸோ இட் இஸ் அ ஃபேக்டோரியல் அனாலிசிஸ் மாதிரி, வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரிசல்ட், how that happens. அதுதான் factorial design. So with this 12th unit or 12th chapter is done.